குழந்தைங்களை பத்தி ஆக்டிவிட்டிஸ்லாம் போட்டுட்டு இருந்தா சில விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, இது எப்படி பண்ண அது எப்படி பண்ணேன்னு. சரி, ஏன் நம்ம அதை வீடியோவா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புஷ் பண்ணோம். இவ்வளோ ஒரு சைடு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு பெருசா வரும், பட் ரொம்ப ஹார்ஷா அந்த மாதிரி எனக்கு வந்தது இல்ல. ஸ்டார்டிங்ல எனக்கு சும்மா ஒரு லைட்டா ஏதாவது வந்தா கூட நான் ரொம்ப அழுவேன், என்னங்க நான் பண்ணல அப்படி இப்படின்னு. இவரு வந்து என்கரேஜ் பண்ணுவார். இவரு வந்து என்னை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது இல்ல, யாரு முன்னாடியும் யாருகிட்டயும் என்னை வந்து விட்டு கொடுத்தது இல்ல. கனடா வந்தப்ப ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணோம் ஒரு 14 days கிட்ட. லிட்டரலா நான் அழுகிறக்கே ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஆபீஸ் போயிடுவாரு. அவர் ரொம்ப டவுனா இருந்தப்ப அவர் ரொம்ப என்கரேஜா பேசினாரு. நிலன் வர போறாரு அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சதுமே ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா? நிலன் ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எல்லாத்துக்கிட்டையும் அன்பை கொட்டிட்டே இருப்பாங்க, யாரு என்ன எல்லாத்துக்கிட்டையும் கொட்டுவாங்க, அன்கண்டிஷனலா லவ் பண்ணுவாங்க. இப்போ இன்லாஸ்ன்னு பாக்குறது இல்ல, எங்க அம்மாவை வந்து அம்மா மாதிரி தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. எங்களது அரேஞ்ச் மேரேஜ். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதே வந்து ஒரு கோவில்ல, ஒரு வெயில்ல நிக்காம நிழலுக்கு வாங்கன்னு சொன்னதுல இருந்து, ஒரு பிரசாதம் கொடுத்ததுல இருந்து. வணக்கம். 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 இந்தியா வந்துட்டு சொல்லாம கொள்ளாம கூட கனடா கிளம்பி போயிட்டீங்க. எங்க சொன்னா இவனுங்க ஏதாவது இன்டர்வியூ கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமையே போயிட்டீங்களா? அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. நாங்க பாட்டுக்கு வந்தோம், ஒர்க் நிறைய தடவை, அதனால அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே, ஸோ இப்பதான் கனடா போய் ரீச் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு கனடா? திரும்ப பேக் டு ஃபார்மா? இவருக்கு நான் வந்து 1 year ஆகுது இந்தியா வந்து. இவரு நான் வந்திருந்தேன், இவரு 2 weeks தான் வந்தாரு. எனக்கு மறுபடியும் செட் ஆகல, கோல்டு அந்த மாதிரி அப் அண்ட் டவுனா இருக்கா, பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. பாசிட்டிவ்ல இருக்கு, அடுத்த நாளே -12 அந்த மாதிரி ஆகுது, ஸ்னோ. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ மேம் உங்களுக்கு எப்படி இருக்கு திரும்ப கனடா வந்ததும்? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயில்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அங்க போய் ஜாலியா அப்படியே குழுக்குள்னு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க போலயே. குழுக்குள்ளுன்ட்டு இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு தான் பெஸ்ட் எல்லா விஷயத்தையும். சரி, ஒர்க்குக்காக இங்க வந்தாச்சு, அதுக்கு அடாப்ட் இருந்துக்க வேண்டியதுதான். வெதர் வந்து நல்லா ரொம்ப கோல்டா இருக்கங்காட்டி வெளியில கூட போல, வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். கிளைமேட்ல கொஞ்சம் கிட்டுக்கும் செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ நிலன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கனடா வராரா இல்ல அதுக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நிலன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அவரு டெலிவரிக்காக இந்தியா போயிருந்தாங்க, செகண்ட் டெலிவரிக்காக. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நிலன் வராது. எப்படி இருந்துச்சு? ஏன்னா நாங்கள் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தோம், ஃப்ளைட்டில் வரும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பராக ஏதோ புதுசாக ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரி ஒரு அவரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் தெரிஞ்சுது. ஸோ அவர் வந்து இந்த கனடா ரீச் ஆனதும் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல இருந்தார்? அவரு ரியாக்ஷன் வந்து சிரிக்கவே இல்லைங்க. வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றானோ என்னமோ தெரியல, 4 days கிட்ட சிரிக்கவே மாட்டேன்ட்டான். ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருந்தா. எனக்கே ஒரு மாதிரி ஐயோ கூப்பிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து பேக் டு நார்மல் ஆயிட்டான். ஓகே, இனி வெளியில எடுத்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், அப்பா அக்கா திரும்ப கனடா போயிட்டாங்க, திரும்ப பழையபடி கனடா விளாக் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்களா? கனடா ரீச் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபுல்லாவே கனடா விளாக்ஸா எடுத்து தள்ளுறோம் அப்படின்னு. ஆமா, இனி கனடா விளாக்ஸ் தான், வேற வழி இல்ல. ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு. நிறைய மனசுக்கு நிறைவான கமெண்ட்ஸை எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. முக்கியமா எல்லாரும் பேசுறது உங்களோட ஃபேமிலியை பத்தி. ஸோ இவ்வளோ ஒற்றுமையான ஃபேமிலியா இந்த காலத்துலையும் பார்க்க முடியும் அப்படின்னா அது உங்களோட ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியை பற்றியே நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க, அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? ஃபேமிலி வந்து நான் பிறந்த இடமும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு போன இடமும் சரி, ரெண்டுமே வந்து நான் கொடுத்து வச்சவன் தான் சொல்லணும். டெஃபினட்டா இங்க இன்லாஸும் சரி ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, எல்லா விஷயத்துலயுமே எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அப்படின்னாலுமே அதுக்கேத்த மாதிரி நானும் நடந்துக்குவேன். இவரும் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க எல்லா விஷயத்துலயுமே. இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க சொல்லிதான் நான், இன்லாஸ் இவரு எல்லாம் சொல்லிதான் நான் ஸ்டார்டே பண்ணேன். நாங்க என்கரேஜ் பண்ணோம். லைக் குழந்தைங்களை பத்தி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா. அதிரன் வந்து அப்ப 1 year oldல இருந்தான். அவனுக்கு சில ஆக்டிவிட்டிஸ்
பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, இது எப்படி பண்ண, அது எப்படி பண்ணன்னு. சரி, ஏன் நம்ம அதை வீடியோவா போடக்கூடாது? ஒரு யூடியூப் இதா கிடைக்கும், ஒரு எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புஷ் பண்ணோம் இவள. சரி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் மேடம் போட ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப புள்ளியே நீங்க தான் இருந்திருக்கீங்களா? ஆனா ஆரம்ப புள்ளி தான் நான். அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்றது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபுல் எஃபர்ட் தான் அது. நாங்க வந்து பெருசா சின்ன சப்போர்ட் தான். மேஜர் எல்லா ஒர்க்கும் அவங்க தான் பண்றாங்க. ஆனா ஃபேமிலி சைட்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் வந்துச்சு? ஏன்னா நம்ம ஊர் சைட்ல எல்லாம் எப்படி பேசுவாங்க நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம ஒரு விளாக் பண்ணி அது இன்டர்நெட்ல அப்லோட் பண்றோம் அப்படிங்கும்போது ஃபேமிலி சைட்ல இருந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா வந்துச்சு, அதே சமயம் அந்த அளவுக்கு நெகட்டிவா ஏதாவது ஒரு ஃபீட்பேக் எல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி சைட்ல எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்திருக்கு எனக்கு முன்னாடி. பின்னாடி என்னென்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனா நெருங்கின ரிலேட்டிவ் ஆகட்டும் எல்லாமே வந்து எல்லாருமே பாசிட்டிவா சூப்பரா பண்ற, நல்லா பண்ணு, இந்த மாதிரி என்னோட ஒர்க் பண்றவங்க கூட சொன்னாங்க நல்லா பண்ணிட்டு. அப்புறம் நிறைய பேரு அப்பா கிட்ட எல்லாம் கூட வயசானவங்கல இருந்து வந்து சூப்பரா பண்றா உங்க பொண்ணு, நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கேக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, இது வந்து எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு பெருசா வரும், பட் ரொம்ப ஹார்ஷா அந்த மாதிரி எனக்கு வந்தது இல்ல. அது நான் கன்சியூமா இருக்கப்பல சுத்தமா 0 நெகட்டிவ் கமெண்ட்ஸ். பரவாயில்ல மக்கள் அப்படின்ட்டு அப்படியே. அதுவும் இல்லாம ஸ்டார்டிங்ல எனக்கு சும்மா ஒரு லைட்டா ஏதாவது வந்தா கூட நான் ரொம்ப அழுவேன். என்னங்க நான் பண்ணல அப்படி இப்படின்னு இவர் வந்து என்கரேஜ் பண்ணுவாரு. இல்ல என்ன இருக்கு, நான் 4 பேர் இப்ப வந்து நீ யூடியூப்ல இல்லைனாலுமே 4 பேர் நல்ல விதமாவும் சொல்லுவாங்க, கெட்ட விதமாவும் சொல்லுவாங்க. நார்மலா நம்ம லைஃப லீட் பண்ணிட்டு இருந்தாலுமே சொல்லுவாங்க. இது நீ சோசியல் மீடியாக்குள்ள இருக்க, சோ டெஃபினட்டா இருக்கும், அதனால நீ கண்டுக்காத. கண்டிப்பா ஒரு லக்கியஸ்டான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு? லைக் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம டவுனாக இருக்கும்போது ஒரு சில சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு இல்லையா? அந்த மாதிரி பர்சனல் லைஃப்ல என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு? சில டைம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தினால டல்லாக ஃபீல் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம கன்னடாவில் இருக்கிறதுனால. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் எந்த மாதிரி சப்போர்ட் கொடுப்பாரு அவரு? இவர் வந்து என்னை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது இல்ல. யாரு முன்னாடியோ யாருக்கிட்டையும் என்னை வந்து விட்டு கொடுத்தது இல்ல. அதுவும் இல்லாம நான் இனிஷியலா கனடா வந்தப்ப எங்களுக்கு வந்து ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணோம் ஒரு 14 days கிட்ட. அங்க வந்து பால்கனியும் இல்ல, க்ளோஸ்டு. லிட்டரலா நான் அழுகிறக்கே ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஆபீஸ் போயிடுவாரு, அழுகிறக்கே ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வேண்டாம் போலாம் அப்படின்ட்டு. அவன் ரொம்ப டவுனா இருந்தப்ப அவரு ரொம்ப என்கரேஜா பேசினாரு. இல்ல உனக்கு பிடிக்கலன்னா நம்ம போயிடலாம், நீ இருந்து பாரு, பிடிக்கலன்னா போயிடலாம் அப்படின்னு இங்க இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போனதுமே கொஞ்சம் செட் ஆகாம இருந்திருக்கும்ல, கன்னடா புது உலகத்தை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. என்ன மாதிரி விஷயத்தையெல்லாம் வியந்து பாத்தீங்க? ரீச் ஆனதுமே வந்து எங்களை இவரு ஆபீஸ் போயிடுவாரா, வெளியில டோருக்கு வெளியில ஏதோ பிபிசி நியூஸ் சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறது புரியுது, ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அந்த அக்சென்ட்டே வந்து எனக்கு புரியாது இனிஷியலா. அதுக்கப்புறம் இப்பதான் பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு கொஞ்சம் புரியறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இருந்த விஷயம். அதுக்கப்புறம் இங்க தமிழ் ஸ்டோர்ஸுக்கு போனோம். அங்க வந்து அம்மிக்கல், ஆட்டாங்கல் எல்லாம் இருந்தது. அத பார்த்து ஐயோ நம்ம தமிழுக்கு தேவையான, தமிழ் மக்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு பார்த்து வியந்தேன். அப்புறம் இங்க எனக்கு வந்து நயக்ரா ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 times கிட்ட விசிட் பண்ணிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. நான் இங்க வந்து பார்த்ததுலயே ரொம்ப பிடிச்சது நயக்ரா ஃபால்ஸ். பொதுவாக அந்த ஃபுட் கல்ச்சருமே அங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து, நம்ம என்ன காலையில் ஆனால் இட்லி சாப்பிட்டுட்டு ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்திருப்போம். அங்கே அந்த ஃபுட் கல்ச்சர்லாம் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? அதுக்கு அடாப்ட் ஆக எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு? இங்க நம்ம வீட்டுல சமைக்கிறது தான் நம்ம சாப்பிட போறோம். எல்லா தேவையான திங்ஸ் எல்லாமே கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா மல்டி கல்ச்சர், எல்லா ஊர் மக்களும் இருக்கிற இடம். இங்க எல்லா குசைன்ஸும் இருக்கு. லைக் இட்டாலியன், மெக்சிகன், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நான் எல்லா டிஷ்ஷஸும் ட்ரையும் பண்ணியிருக்கேன், வீட்டுல குக் பண்ணி பார்த்திருக்கேன்.
அதனால அப்பப்போ அந்த குசைனுக்கும் போய் ட்ரை பண்ணுவோம் ஃபுட் எல்லாம். மித்தபடி நம்ம வீட்டுல சமைக்கிறது தான். கிட்ஸுக்கெல்லாம் நம்ம பருப்பு, ரசம், பொரியல் அதுதான். ஸோ ஊர்ல இருந்து நீங்க கிளம்பும் போது லைக் அந்த தாத்தா முகத்துல ஒரு சோகத்தை பார்த்தோம். ஸோ நிலன் அவர் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் பத்தி சொல்ல முடியுமா? ஸோ எந்த அளவுக்கு எல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு. எங்க அப்பா வந்து பிசினஸ்ங்க, அவரு பிஸியாவே இருப்பாரு. அதனால மித்த பேர குழந்தை கூட இந்த அளவுக்கு நிலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு பண்ணல. சோ நான் கன்சீவ் ஆகி வந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கேன். அப்பப்ப மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். ஏன்னா அதிரன் நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுனால, அம்மா வீட்டுக்கிட்ட ஜாயின் பண்ணதுனால சோ ரொம்ப அட்டாச் ஆயிட்டாரு. அதனால அவனை இப்ப நான் அன்னூருக்கே வந்தாலும் ஒரு 2 நாளுக்கு தான் போவேன். 2 நாள் அந்த மாதிரி. அடுத்த நாளே வருவாரு இவனை பாக்குறதுக்காகன்ட்டு. சோ அது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல. இங்க வந்து கூட போட்டோ பார்த்து அவன் அப்பிச்சு எங்கன்னா தொட்டு காட்டுறான். ரொம்ப பொக்குனே இருந்தப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோ நாளாக நம்ம ஃபேமிலியில் இருந்தோம், இப்போ ஃபேமிலியை ஃபுல்லாக மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நீங்க பர்சனலாக எந்த அளவுக்குலாம் மிஸ் பண்ணுறீங்க? பர்சனலா சொல்லணும்னா எனக்கு 2 அக்கா இருக்காங்க. 2 பேரும் என்னோட செகண்ட் மதர்ன்னு சொல்லலாம். அம்மா அப்பாவுக்கு தாண்டி அவங்க 2 பேரு தான் எனக்கு. கன்சீவாய் நான் போனப்ப எனக்கு கால் வீக்கம் வந்தா கூட உட்கார்ந்து அமுக்கி விடுறதுல இருந்து, மாமாங்களும் ஆகட்டும் எது வேணும்னாலும் உனக்கு என்ன பிடிக்கும், ஏன்னா இவரும் இங்க இருக்காரு, அதிரனும் நான் தனியா அப்பாவை விட்டு அங்க கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே எல்லாரும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு விட்டுட்டு வந்தப்ப. எல்லாருமே எமோஷனலான பர்சன் தான். பட் ஏர்போர்ட்ல எங்க ஃபர்ஸ்ட் அக்காலாம் உள்ள வச்சுப்பா, பட் வெளியில அழுகெல்லாம் வராது. ரொம்ப அழுதுட்டாங்க. நிலனையும் மிஸ் பண்றோம், நாங்களும் கூட இருந்துட்டு வந்ததுனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நிலன் வர போறாரு அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சதுமே ஸோ ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது அவரு என்ன மாதிரி சந்தோஷம் இருந்துச்சு, வீட்டுல சொல்லும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் எப்படி? இங்க கனடால தான் இருந்தோம். இப்ப நிலன் ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா அதிரனுக்கு அப்புறம் செகண்ட் பேபி எப்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கிடைச்சவன் நிலன். சோ அவரு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு, நானும் எமோஷனலு. அப்புறம் அம்மா அப்பாக்கு கரெக்டா வீடியோ கால்ல இருந்தாங்க. ஆக்சுவலா நான் இந்த நியூஸ் சொல்றப்ப அப்ப அம்மா அப்பாட்ட சொன்னேன். அவங்களும் ஃபுல்லா அழுக, கண்ணுல எல்லாம் தண்ணி. அப்புறம் அடுத்ததே அத்தை மாமாட்ட சொன்னோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாங்கன்ட்டு லைனா எல்லாம் வீடியோ கால்ல காமிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த அன்னைக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவா இருந்தனால. அகிலனோட பர்த்டே அன்னைக்கு தான் எங்களுக்கு அது தெரிஞ்சது. அவனோட 5th ஸ்பெஷலா இருக்கணும்ட்டு. அதிரன் எப்ப கிடைச்சான்னா நான் எங்களோட என்கேஜ்மெண்ட் டேட் அடுத்த வருஷம் லைக் 2 இயர்ஸ் கழிச்சு அந்த டேட்ல நாங்க செக் பண்ணோம். சோ மெமரபிளா இருக்கணும்ட்டு வெயிட் பண்ணி இவனோட பர்த்டே அப்ப செக் பண்ணோம். ஆனா அந்த ஒரு பீரியட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீரியட் இல்லையா? ஸோ அந்த ஒரு 10 months ஆஃப் ஜேர்னி. ஸோ அப்போ நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. இருந்தாலும் நம்மளோட என்ன சொல்றது, சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த பிரெக்னன்சி பீரியட்ல. ஸோ வீட்டில் ஃபுட் ஆகட்டும் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து இங்க கன்சீவ் ஆனதுமே வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டேன். இங்க உடம்புக்கு முடியாம தெரிஞ்சதுமே அம்மா வந்துட்டாங்க. அடுத்த நாளே டிக்கெட் போட்டு வந்துட்டாங்க. வந்து இங்கதான் டெலிவரி பண்ணலான்ட்டு இருந்தோம். எல்லாம் யோசிச்சு பார்த்தா இங்க யாருமே இல்லை. அங்க அவ்வளவு பெரிய ஃபேமிலி வச்சுட்டு நான் இங்க தனியா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பேசி முடிவு பண்ணி அங்க போயிட்டோம். அம்மா கூட நானும் அதிரனும் போயிட்டோம். ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துப்பேன். அதுவும் இல்லாம ஹீமோகுளோபின் பத்தல, அயன் பத்தல, அது பத்தலன்ட்டு, கால்சியம் பத்தலன்ட்டு நிறைய பிளட் டெஸ்ட் அது இதுன்னு எடுக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கிட்டேன். டேட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி கம்பல் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னால சாப்பிடவே முடியாது. அதுவும் இந்த ஈரல் எல்லாம் இப்ப பார்த்தா கூட எனக்கு வெறுப்பா இருக்கும். அது மட்டுமே எடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி, நிழல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்பெஷலா மாறி இருக்கு லைஃப்? எனக்கு வந்து
எங்களுக்கு நிலன் கிடைச்சதை விட அதிரனுக்கு ஒரு தம்பி கிடைச்சிருக்கான் அப்படிங்கறது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நாங்க நினைக்கிறப்ப. ஏன்னா அவன் நிலன் வயிற்றுல இருந்தப்பவே அதிரன் அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பான். என்ன ரெடி பண்ணிட்டோமா, நீங்க மெதுவா வாங்கம்மா, வந்து படுத்துக்கோங்கம்மா, அந்த அளவுக்கு பேசுவான். நிலன் கிட்ட பேசுவான். அப்புறம் நாங்க வந்து ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுப்போம் அதிரன். அந்த மாதிரி அவங்களோட பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாரு? இப்பவுமே அப்படித்தான். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவாங்க 2 பேரும். ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இருந்தாலுமே அவரு ஒர்க்கும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் இவன் எந்திரிச்சிட்டா, 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க, நான் குக் பண்ணணும் தங்கம், நீ நிலனை பாத்துக்கிறியான்னு சூப்பரா டேக் கேர் பண்ணிப்பான். இந்த அடிக்கிறது புடுங்கிறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண மாட்டான். சார் வருவாரா மாட்டாரா? ஃபுல்லா பிஸி ஆயிட்டாரா நிலனை டேக் கேர் பண்ணிக்கிட்டு? அவரு வீடியோக்கே வரமாட்டாருங்க, என்னோட வீடியோக்கே வரமாட்டாரு. சார் நீங்க வரதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் அவங்களே பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க சார், ஸோ அவங்க உங்க லைஃப்ல வந்ததுல நீங்க எவ்வளவு லக்கியா ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா நான் ரொம்ப ரொம்ப லக்கி சொன்னோம். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் பர்சன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அன்பை கொட்டிட்டே இருப்பாங்க. யாரு என்ன எல்லாத்துக்கிட்டையும் கொட்டுவாங்க. ஸோ அது வந்து அன்கண்டிஷனலா லவ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்க ஃபேமிலிய வந்து இவங்க ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிறாங்க. எல்லா இப்ப இன்லாஸ்ன்னு பாக்குறது இல்லை, எங்க அம்மாவை வந்து அம்மா மாதிரி தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்க மேல வச்சிருக்கிற அன்பு வேற லெவல். ரொம்ப வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவாங்கன்னு பாத்துக்கோங்களேன். ஸோ நம்ம தான் லக்கியா ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் லைஃப் ஃபுல்லா. அந்த அளவுக்கு அவங்க லவ்வபிள் பர்சன். ஸோ எந்த இடத்துல இவங்க வந்து எல்லாத்தையும் இவள் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நீங்க ஃபீல் பண்ணீங்க? எங்களது அரேஞ்ச் மேரேஜ். ஓகேங்களா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதே வந்து ஒரு கோவில்ல. அந்த கோவில் நாங்க எப்பவுமே ஊருக்கு போகும்போது நாங்க ஒரு விசிட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கோவில்ல வந்துட்டு ஒரு வெயில்ல நிக்காம நிழலுக்கு வாங்கன்னு சொன்னதுல இருந்து, ஒரு பிரசாதம் கொடுத்ததுல இருந்து, லவ் அட் ஃபர்ஸ்ட் ஆயிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் லைக் டேக் கேர் பண்றதுல இருந்து ஒவ்வொன்றும் அவங்களோட நம்மளோட கஷ்டங்கள்ல அவங்களோட சப்போர்ட் இருக்கும்ல, அவங்களோட என்கரேஜ்மெண்டான வார்த்தைகள், உங்களால முடியும், அடுத்தது பண்ணுங்க, அதெல்லாம் வந்து எப்பவுமே அவங்க வந்து நமக்கு நம்மளோட பெஸ்ட்டுக்காகவே அவங்க உழைப்பாங்க. நமக்காகவே அவங்க இருக்கிறது நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையில வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஏன்னா லவ் பண்ணாதான் வந்து இவங்களுக்கும் நமக்கும் வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜ் லவ் பற்றி சொல்லுங்க. எங்களோட ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6-7 மந்த்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பேசி பழகி புரிஞ்சுக்க நிறைய டைம் கிடைச்சிச்சு. அப்புறம் எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கிற மாதிரி இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சண்டைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எங்களோட எந்த இதுவுமே அடுத்த நாளுக்கு போகாது, இன்னைக்கு இன்னைக்கோட முடிஞ்சிடும். ஸோ அது எங்களோட ஒரு ஒன் ஆஃப் த ரூல் புக். ஸோ எதுவுமே வந்து நாளைக்கு போகக்கூடாது. ஸோ இன்னைக்கே எல்லாமே சால்வ் ஆயிடணும். ஸோ லவ் வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. நீங்க புதுசா குக்கிங் எல்லாம் இப்ப கத்துக்கிட்டு இருக்கீங்களாமே? கேள்விப்பட்டோம், நாங்க வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம். வீடியோ பார்த்தீங்களா? இந்த 1 year வந்து தனியா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு கத்துக்கிட்டோம். பரவாயில்ல, சாப்பிட்ற அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு குக் பண்ண முடியுது. ஓகே, என்ன இப்போ ஃபுல்லாவே அவரை சமையல்காரரா ஆக்கிடலான்னு இருக்கீங்களா மேம்? இல்ல வந்ததுல இருந்து என்ன விடவே இல்ல கிச்சன்ல. 1 year தனியா சமைச்சு சாப்பிட்டுருக்காரா, அதனால சரி இனிஷியலா பண்ணிரலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா மனசுல ஒரு சின்னதா ஒரு ஓரத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அப்பா இவரும் சமையல் கத்துக்கிட்டாரு, தேவைப்படுற போலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 1-2 நல்லா வர டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கணும்னு இப்ப ஆசையா தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா எனக்கு ஓரளவுக்கு வர டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்து காட்டணும். மேம் நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோஸ் கீழே எல்லாம் பாக்குறேன், உங்களோட காஸ்டியூம்ஸை பத்தி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சாரி எந்த கடையில வாங்கினீங்க, அந்த பெல்ட் எந்த கடையில வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த காஸ்டியூம்னால எப்படி சூஸ் பண்றீங்க? கடைகள்னு போய் வாங்கி இப்பதான் ரீசெண்டா தான் கடைக்குன்னு போய் வாங்குறோம், இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன்லயே போயிட்டு இருக்குது.
புடிச்சு பார்த்தா அது நல்லா இருக்குன்னு தோணும், டக்குன்னு எடுத்துடுவேன், அவ்வளவுதான். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? சீரியஸா நான் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே சேம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வரைக்குமே கண்டினியூவா பாக்குறவங்க இருக்காங்க. நான் வந்து பண்ற எல்லா விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி தேவைப்படுது, அவங்களே கண்டென்ட் கொடுப்பாங்க எனக்கு. கிட்ஸுக்கு ஃபுட் ரொட்டீன் மாதிரி ஷேர் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ அது என்கரேஜாவும் இருக்கும், என்கரேஜும் பண்ணுவாங்க, அதே சமயத்துல கண்டென்ட்டும் கொடுப்பாங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். எனிவே மேம், ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து கன்னடாவை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை, கன்னடாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் சுற்றி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், கனடா எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போதாங்க வெளியிலேயே வர, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகே, ஸோ உங்களோட சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிச்சிருங்க. அப்படியா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல கனடாவை சுத்தி பார்க்க போறோம், அது எங்க வீட்டு பால்கனில இருந்து. ஓகே, எங்களுக்கு என்ன இருக்கு? ஓ, அது வந்து ஸ்விம்மிங் பூல் எங்க அபார்ட்மெண்டோடது. ஓகே, அப்புறம் ஜிம் எல்லாம் அங்க இருக்கு. அந்த ஓ, இது ஃபுல்லாவே உங்க அபார்ட்மெண்ட் தான்? ஆமா ஆமா, எல்லாமே ஒரே தான். இந்த பில்டிங் அப்புறம் இந்த பில்டிங்கும். ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்னோவெல்லாம் காமிப்பீங்கன்னு பார்த்தேன். சரிதா? முந்தா நேத்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் டே ஸ்னோவா இருந்தது. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி, தேங்க்யூ.